சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி வா போலாம். ஏய் இன்னொரு தடவை மாப்பிள்ள கூட நான் உங்களை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தேன் மேல தூக்கி போட்டு கத்தியில பிடிச்சிட்டு. ஏண்டா இவ மாப்பிள்ள கூட ஃப்ரெண்ட் ஆனோன்னு நீங்க லைஃப் ஃபுல்லா ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடும். புரிஞ்சுதுல? புரிஞ்சு போங்க. போறோம். வந்துரு 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 வந்துரு. ஆண்டி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்கிட்ட அவங்க கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லும் போதே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. நான் ஒன்னும் குழந்தை இல்ல, அதனால நான் யார் கூட பழகணும் யார் கூட பழக கூடாதுன்னெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அத நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏன் இப்படி பேசி அனுப்புறீங்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லி அனுப்பல மாப்பிள்ள. நான் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தான் அன்னைக்கு நான் சொன்னது புரியல. நீங்க பழகிறதுக்கு ஒரு தராதரம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அதனால நீங்க கிரேட் பார்த்து தான் பழகணும் மாப்ள. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லயே நிறைய ஐஏஎஸ் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர்ஸ், ஜட்ஜ் எல்லாம் இருக்காங்க. அவங்க பசங்களை வர சொல்றேன், அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி பழகுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இதுங்க கூடலாம் உங்களுக்கு சாவகாசம்? ஆண்டி, ஏன் இவங்க கூட பழகுனா என்ன? இவங்களும் மனுஷங்க தானே. மாப்பிள, நாயினா எல்லாமே நாய் தான். ஆனா தெரு நாய்க்கும் வீட்ல வளர்க்குற நாய்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம ஸ்டேட்டஸுக்கு தெரு நாயை தூக்கி கொஞ்சம் வேண்டான்னு தான் சொல்றேன். அதை புரிஞ்சுக்கோங்களேன் மாப்பிள. தெரு நாயா இருந்தாலும் வீட்டு நாயா இருந்தாலும் அதோட விசுவாசம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆண்டி. அதனாலதான் நாய்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்களோட பார்வையில தான் தப்பு. அப்புறம் ஆண்டி, நீங்க சொல்ற உங்க பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட காசு பணம் இருந்தாதான் பழகுவாங்க. நம்ம கிட்ட காசு பணம் இல்லைன்னா அடுத்த செகண்டே யோசிக்காம நம்மள தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி இல்ல. நாம எந்த நிலைமைக்கு போனாலும் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறதையும் நான் யார் கூட பழகுறோங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணணும். அதுல நீங்களாம் தலையிடக்கூடாது. உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. மாப்ள அண்ணே, அம்மா என்னம்மா கோவமா போற? சும்மா ரெடி. மாப்பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன், இல்லனா மா மகேஷ், அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? அம்மா ஏன் கோவமா போறாங்க? ஆக்சுவலா அவங்க நடந்துகிட்டத பார்த்து நான் தான் இப்ப கோவப்படணும். அவங்க எதுக்கு கோவப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னாச்சு மகேஷ்? நான் யார் கூட பழகணுங்கிறதெல்லாம் உங்க அம்மா எப்படி டிசைட் பண்ணுவாங்க? என்ன பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸ் இனிமே வரக்கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அது எப்படி இவங்க சொல்லுவாங்க? இது பாரு கவி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உங்க அம்மா லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்க. என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. என்ன ரொம்ப பேச வச்சிடாத.